ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் செயினில் வந்து எப்படி அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஒயர் தேவைப்படும், அடுத்து கியர் லாக் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்தது அப்படின்னா பென்டென்ட்டுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பென்டென்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் பென்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் OHP ஷீட்டு, வேக் ஷீட் வந்து அந்த பேக் சைடில் வந்து நம்ம ஸ்டிப் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் B7000 க்ளூ தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து நமக்கான கிளாஸ்க்கு தேவையான திங்ஸு. ஸோ நம்மளோட கிளாஸில் இது தான் லாஸ்ட் வீடியோ. ஸோ சிலபஸில் வந்து கொடுத்துருப்பேன் இன்விசிபிள் செயின், அதுக்கப்புறமேட்டு பிரேஸ்லெட்டோட நம்ம கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்மளோட சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸோட ஃபைனல் வீடியோ. ஸோ இதுக்கப்புறமேட்டு செகண்ட் பேட்ச் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செகண்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் OHP ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பென்டென்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, குந்தன் ஸ்டோனில் தான் மேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கையில் காட்டுறேன் பாருங்கள், இந்த டிசைன் தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஏற்கனவே ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இன்னொரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ட்ரை ஆகிற டைமில் நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். நான் ஹாஃப் மூன் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்து, இப்போ இது எப்படி நான் கொடுத்துருக்கேன் கிராஸாக, ஹாஃப் மூன் கிராஸாக கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதே மாதிரி கிராஸாக கொடுத்து ஒரு பென்டென்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேங்கிள் நீங்கள் கைக்கு வந்து போட்டிருப்பீங்கல்ல, உங்கள் கை அளவுக்கான ஒரு பேங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேங்கிளோட அந்த சுற்றளவு, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து நம்ம கியர் வயரை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பேங்கிள் ஓகேவாக இருக்கோ அந்த பேங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வயரையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பேங்கில் சுற்றி நீங்கள் வந்து அதை செட் பண்ணி பாருங்கள். உங்கள் வளையல் இருக்குது அப்படின்னா அந்த வளையலை விட கொஞ்சம் பெருசாகவே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வச்சு அளவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அளவை நீங்கள் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்க வளையலை விட கொஞ்சம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் வயர் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜஸில் வந்து நம்ம இன்விசிபிள் செயின்லேயே பார்த்துருப்போம். இதை வந்து நம்ம மடக்கி விடுவோம். மடக்கி விட்டு இங்கே கியர் வயர் வந்து நம்ம கொடுக்கணும், கியர் லாக் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை லைட்டாக அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. கையில் மடக்குனிங்கனாலே மடங்கிரும். ஸோ நல்லா இங்கே மடக்கி விட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வயர் இந்த சைடு இருக்குல்ல, அதை வந்து இப்படி விட்டு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல ஒரு லாக் ஒன்று நான் கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால வழுக்கிட்டே போகும். அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கியர் லாக் இருக்குல்ல, கியர் லாக் கொடுத்து ஒரு லாக் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லாக் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நம்ம 2 வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி லாக் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இன்னொரு வயரை வந்து கொடுத்து அதை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு கியர் லாக் கொடுத்து நீங்கள் அதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு உங்கள் பேங்கிளில் வந்து வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து லாக் பண்ணிவிட்டு பேங்கிளில் வச்சு பாருங்கள். சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அகெயின் இன்னொரு சைடு வந்து நம்ம லாக் கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி வந்து பேங்கிளில் வச்சு நீங்கள் ஒரு லாக் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கான அட்ஜஸ்டபிள் பேங்கிள் ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதில் நான் கியர் லாக் அப்படின்னு சொல்லி நான் எழுதாமல் விட்டுட்டேன். அதனால் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணுறப்பயே வந்து ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நேம் வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து கியர் லாக் கொடுத்து அதை லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குந்தன் ஸ்டோனில் ரெடி பண்ணியிருக்கோம்ல டிசைன். ஸோ அதை வந்து எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அவ்வளோதான், இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேக்ஸ் ஷீட்டு அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேக்ஸ் ஷீட் இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு உங்களோட ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த ப்ரேஸ்லெட்டு. ஸோ இதை ரெடி பண்ணி நான் கையிலையும் போட்டு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த OHP ஷீட்டில் இருக்க அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கிளாஸ் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் இந்த வீடியோவோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே நான் நம்ம சேனலில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்க கிளாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது, வீட்டில் இருந்தே நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸஸ் தான் நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிளாஸ் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அப்படி நம்ம கிளாஸ் பற்றின உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட, இந்த மாதிரி இது ஃபேக்காக என்னன்னு கமெண்ட் பண்ணால் கூட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்டடான பேஜ் தான் நம்மளோடது. ஸோ இப்போ நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் அந்த வயர் தெரியுதுல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் வேக்ஸ் ஷீட்டு கட் பண்ணி அதில் வச்சுருங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ அதனால் நான் ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் ஒன்று பார்த்துருக்கோம். இன்னொரு டைப் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து இன்விசிபிள் செயின் நம்ம மேக் பண்ணோம்ல, செயின் மேக் பண்ண மாடல்லே தான் நம்ம இந்த ப்ரேஸ்லெட்டும் வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல்லாகவே அந்த செயின் மேக் பண்ண மாடல் தான். ஸோ அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ உங்களுக்கு ஹேண்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வயர் தேவைப்படுதோ அந்தளவுக்கு உங்கள் ஹேண்டை வச்சு மெஷர் பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இன்விசிபிள் செயினுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு பென்டென்ட் மாதிரி ஒன்று பென்டென்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் கியர் லாக்கு, ஒரு பீடு, கியர் லாக் அந்த மாதிரி கொடுத்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இதிலே நான் பண்ணியிருப்பேன். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட நம்மளோட கிளாஸ்க்கான வீடியோ எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸை வந்து கற்றுட்ருக்கீங்க. ஸோ அதில் நிறைய பேத்துக்கு வந்து கற்றுக்க முடியாமல் இருந்தது சுச்சுவேஷன். ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் சில பேர் வந்து கண்டினியூ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து செகண்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்தினா அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2வது நான் ரெடி பண்ண பிரேஸ்லெட் வந்து நான் என்னோடய கையிலையும் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 2 டைப்பு, ஒன்று அட்ஜஸ்டபிள் டைப்பு, இன்னொன்று நார்மல் பிரேஸ்லெட்டு. ஸோ இது 2யும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா பார்த்து சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம கிளாஸ் பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அந்த டவுட்டை நான் எப்போ வேணாலும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். கொஞ்சம் ரீப்ளே பண்ணுறதுக்கு லேட்டாக ஆணுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.